கேமரா கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகலை, சாரி. ஒரு எம்சியூ ரெகுலர் எக்ஸ்போசி காம்பவுண்ட் காம்பவுண்டு சி ஜாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸஸ் பில்ட். இப்போது இதில் என்ன ஸ்பெஷலுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா வாங்கி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. இதில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். நான் நினச்ச மாதிரி பெருசாக இதில் ஒன்றுமே இல்லை. வாடா. ஓ, நம்ம சின்னதாக வாங்குகிற கிளே, அந்த மோல்டிங் கிளே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்ன போட்டிருக்குன்னா ஹார்ட்னர் பேஸ். அப்போ என்ன ஹார்ட்னர் போட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக இதில் கல்ல மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. நீ தான் ஒரிஜினல் ஹார்ட்னரே வா. அப்போ நீ தான் பேஸ். ஆனால் நீ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கிளேயியாக இருக்க. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. இதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒட்டிடணும். ஏதாவது ஹோலோ கேப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஒட்டிடணும். சாதாரணமாக இது மட்டும் எடுத்து போய் ஒட்டிட்டு இதை வந்து தனியாக பிடிச்சி வச்சது அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து சரியாக ஒட்டாது, அப்படியே கழண்ட வந்துடும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். ஒரே அளவு எடுத்து ஒரே அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒட்டினீங்கன்னா தான் ஒழுங்காக ஒட்டும். இல்லைனா வந்து சேம் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கலர் மாறிடும். சப்போஸ் இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், இது வந்து க்ரே கலரில் இருக்கும், க்ரே வித் ஒயிட் மிக்ஸ் அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஒன்றா அதை வந்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சா தான் ஒழுங்காக அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா. தண்ணியில் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, நான் சும்மா யூஸ் பண்ணலாம், இது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரெட்டு பிளாக்கு, இங்கே இருக்கிற ரெட்டு பிளாக்கு அது இருக்குது, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு. மக்களே பாய் பாய். சும்மா சரி பாய் மக்களே, நான் போயிட்டு வரேன்.